இந்த அகிலா டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இந்த பிள்ளைங்கள்லாம் திருந்துவாங்க. நான் சொல்றது கேளு. அகிலா, அகிலா, வேண்டாம் அகிலா, அகிலா, ப்ளீஸ் வேண்டாம், எரிச்சிடாத, வேண்டாம், என் பத்திரத்தை எதுவும் பண்ணிடாத, சொன்ன கேளு. நான் ஒண்ணுமே பண்ணலையே. அகிலா, ஐயோ, என் பத்திரம். எப்படி பதறது இல்ல அருண்? ஆமாமா, பெட்டர் பனிஷ்மெண்ட். இத கொளுத்தி நீ பதறத பாக்கறதுக்கு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் நீலாம்பரி. ஆனா கவலைப்படாத, நான் ஒன்ன மாதிரி இல்ல. எதுவுமே ஒரிஜினல் பத்திரம் கிடையாது, எல்லாமே கலர் ஜெராக்ஸ் தான். ஆனா இதுக்கு மேல என்கிட்ட வச்சுக்கிட்ட உன் மொத்த குடும்பத்துக்கும் இந்த ஒரு மேட்ச் பாக்ஸ் போதும். வாருண். காதம்பரி, சாரி நீலாம்பரி, வரட்டுங்களா? அகிலாண்டேஸ்வரி, இதே மாதிரி உன் குடும்பத்தை சாம்பலாக்காம விட மாட்டேன். அப்படியா? அத்தை வந்துட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. அம்மா, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் பார்வதி, அன்னைக்கு நாம உன்னால வர்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், ஜெயிச்சு காட்ட முடியும்னு நீலாம்பரி கிட்ட போட்ட சவால்ல நீ ஜெயிச்சு காட்டிட்ட. நீலாம்பரி சொன்ன மாதிரி நீ ஒன்னும் பூனைக்குட்டி இல்ல, புலிக்குட்டி தான். நீதான் ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. இல்லம்மா, நான் மட்டும் தனியா இல்ல, எல்லாருமே இதுக்காக கஷ்டப்பட்டோம். உன்னோட இந்த குணமும் பணிவும் தான் உன்னை நினைச்சு என்ன பெருமைப்பட வைக்குது பார்வதி. இறுதி பிரச்சனைய முடிச்சு வச்சது வேணா நானா இருக்கலாம், ஆனா நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது பிரச்சனைய என் காது வரைக்கும் கொண்டு வராம இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. வாத்தியார் ராமலிங்கத்தோட தங்கச்சிய கண்டுபிடிச்சு தாய் பத்திரத்தை கொண்டு வந்தது நீதான் பார்வதி. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த வீட்டை காப்பாத்த அண்ணி வீட்லயே இல்லாம அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சுதான் தாய் பத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. வணக்கம்மா. குருஜி வாங்க.
இப்ப எதுக்கு இவர் வராரு? இருக்கிறது பத்தாதா? கடல் கரையை கடக்க போது பார்வதி கையால தடுத்து நிறுத்துவான்னு எதையாவது கதை அளந்து விடுவாரு. என்னெல்லாம் கேட்கணுமோ. வணக்கம். வணக்கம் குருஜி. உட்காருங்க குருஜி. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீதியை விட்டு கொடுக்காத நீங்க கோர்ட்டு படி ஏற வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மருமகள்னு ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஏத்த மூத்த மருமக நீதான்னு எல்லாருக்கும் நிரூபிச்சிட்ட பார்வதி. ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்கு. வீட்டு பத்திரத்தையும் கோர்ட் ஆர்டரையும் உங்க அண்ணன் படத்துக்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிங்க குருஜி. போட்டோ மாட்டுறதுக்காகவே உயிரை விட்ட மாதிரி, ஆயுத பூஜைக்கு புஸ்தகத்தை வச்சு கும்பிடுற மாதிரி வீட்டு பத்திரத்தை வச்சு கும்பிடுறாங்க. இதுக்கு நான் வேற. நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த வீடு ரொம்ப முக்கியமானது. இந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்தது என் அண்ணனோட ஆசீர்வாதம் தான். சின்ன வயசா இருந்தாலும் அகிலாமா இல்லாம நீங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைய போராடி ஜெயிச்சது பெரிய விஷயம். எப்பவுமே இதே ஒற்றுமையோட இருங்க. பார்வதி அம்மா, இது நம்ம வீட்டு பத்திரம். பத்திரமா உள்ள எடுத்து வை. இந்த பார்வதி. பார்வதி, சொல்லுங்க குருஜி. இனிமேதாமா உனக்கு சோதனை காலம் காத்திருக்கு. நியாயம் தர்மம்னு நீ நம்புற நல்ல விஷயங்களுக்காக உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களையும் ரொம்ப வேண்டப்பட்டவங்களையும் நீயே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் நீ நேர்மை தவறாம இரு. உன் அப்பா ஆசீர்வாதமோ முன்னோர்கள் ஆசீர்வாதமோ நீ நம்புற அறமும் உன்னை என்னைக்கும் காப்பாத்தும். நான் வர்றேம்மா. நல்லா இரு. அம்மா, வீட்டு பத்திரம் தான் நம்ம மீட்டு வந்தாச்சுல, அப்புறம் ஏமா யோசனையா இருக்கீங்க? அது சரிதான். ஆனா பத்திரமா லாக்கர்ல இருந்த பத்திரம் எப்படி வீட்டை விட்டு வெளில போச்சு? அப்போ நான் இல்லாதப்போ நம்ம வீட்ல இருந்து தான் யாரோ இந்த வேலையை பண்ணிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த தடவை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமாமா, நீலாம்பரிக்கு நம்ம வீட்டுல வேற யாராவது துணை இருந்தாதான் அவளால இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிடலாமா? அதெல்லாம் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் இல்ல ப்ரோ? அதெல்லாம் கவலையப்படாதீங்கம்மா.
ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டீம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். எப்படியும் திருடினவங்களுக்கு எந்த லாக்கர்ல நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்காது. 2-3 இடத்துல தேடி இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த ரூம்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க, சரியா? குட் ஐடியா ஆதி. உடனே கால் பண்ணி வர சொல்லு. சரிம்மா, நான் வர சொல்றேன். சரி அருண், மேல. ஓகே ப்ரோ. உண்மை தெரியும் நேரமிது. என்னடா தேடிட்டு இருக்க? மூளை தொலைச்சிட்டியா? ஆமா சித்தி, அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்ல. ஹலோ, ஆமா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, வாங்க கண்டுபிடிச்சிடலாம். வனஜா, என்ன வனஜா இதெல்லாம்? நீ சொல்லிதானே இதெல்லாம் பண்ண? ஆதி ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இப்படின்னு எதோ சொல்றான். நீதான் வனஜா எப்படியாவது என்ன காப்பாத்தணும். ஏய், ஆளப்பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் காப்பாத்தணுமா? நீ 30 வருஷம் சர்வீஸ்னு சொன்னியா இல்லையா? திருட போகும்போது கைக்கு கிளவுஸ் மாட்டிட்டு போகணும்னு தெரியாது உனக்கு? வாய் கிழிய பேச்சு, பண்றதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. முன்ன நான் காப்பாத்தணுமா? அதெல்லாம் முடியாது. அவங்கவங்க தான் காப்பாத்திக்கணும். என்ன நீ என்ன வனஜா நீ இப்படி சொல்ற? என்ன காப்பாத்த சொன்னா உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. நான் ஒன்னும் இந்த திருட்ட எனக்காக பண்ணல, உனக்காக தான் பண்ண. நான் மாட்டினா உன்னையும் மாட்டி விட்டுருவேன். அப்போ நானும் மாட்டுவேனா? கண்டிப்பா நீயும் தான் மாட்டுவ. ஐயோ, இதுல இருந்து தப்பிக்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன, கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் சூடு வைக்க போறியா? அப்படி விட்டேனா எல்லாம் உன்னாலதான் வந்தது. நான் மாட்டின உங்க 2 பேரையும் மாட்டி விட்டுருவேன். அத்தை, ஐயோ அத்தை, என்னத்த அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க? சரோஜா, நீ ஒரு திருட்டு கேசு என் வீட்டுல உட்காந்துட்டு என்னைய மிரட்டுறியா? ஆனானப்பட்ட அகிலாண்டேஸ்வரி கண்ணிலேயே மண்ணை தூருவானா? என்ன நீ காட்டி கொடுக்க போறியா? நடக்கும்போது பாத்துக்கலாம். அத்தை, வா நந்தினி. என்னத்த தூக்கம் வரலையா? நான் நிம்மதியா தூங்கி 27 வருஷம் ஆச்சு நந்தினி. நம்ம நாகபுரி வம்சத்துக்கும் ஆதிக்கடவுர் வம்சத்துக்கும் தலைமுறையா இருக்கிற பகைய முடிச்சு வைக்கணும்னு 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த அகிலாண்டேஸ்வரியோட மோத ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் என்னால ஜெயிக்க முடியல. அந்த அகிலாண்டேஸ்வரியோட கணக்கையே என்னால முடிக்க முடியல. அதுக்குள்ள அவ மருமக பார்வதி எனக்கு போட்டியா வந்துட்டா. வாத்தியார் ராமலிங்கத்தை பத்தியும் அவரோட குடும்பத்தை பத்தியும் பார்வதிக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல அத்தை. அகிலாண்டேஸ்வரி ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த வீட்டை நம்ம சொந்தமாக்கலான்னு பார்த்தா அந்த பார்வதி எல்லாத்தையும் கெடுத்துட்டா. வாத்தியார் ராமலிங்கத்தை பத்தி பார்வதி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த விஷயத்துல பார்வதிக்கு யாரோ உதவி பண்ணிருக்காங்க. எனக்கும் அந்த டவுட் இருக்கத்த. இந்த விஷயத்துல பார்வதிக்கு யாரோ உதவி பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க நமக்கு எதிரியா தான் இருப்பாங்க. ஆமா நந்தினி, முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அகிலாண்டேஸ்வரி வீட்டு விஷயத்துல
எப்படியும் நம்ம நினைச்சது நடந்துரும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். கடைசி நேரத்துல அது நடக்காம போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கத்த. வெல், இந்த கேஸ்ல நாம தோத்து போனது ஒரு விதத்துல நல்லதுதான். என்னத்த சொல்றீங்க? ஆமா நந்தினி, அந்த பார்வதியை பத்தி நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். எல்லாரும் சின்ன பசங்களா இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி இல்லாம அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அகிலா அவங்க கூட இருக்கும்போது அவங்க பலம் என்ன, அவ இல்லாம இருக்கும்போது அவங்க பலம் என்னன்னு இப்ப நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவங்களோட பலத்தை உடைக்கணும். அதுதான் இந்த நீலாம்பரியோட முதல் வேலை. நேரமாச்சு, உனக்கு தூக்கம் வரல, போய் தூங்க போ. சரியத்த, குட் நைட். குட் நைட். என்ன மாமா, வெளியே போலான்னு சொல்லிட்டு இப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான் பார்வதி. ஏன், உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா. யாரு, உங்க ஃப்ரெண்டா? இங்க பார் பார்வதி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். சாரி. என்கிட்ட என்ன மாமா சொல்லாம மறைச்சீங்க? என்ன சொல்லாம மறைச்சீங்க? அது ஒண்ணுல பார்வதி, அது வந்து மாமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? அப்பாவா? மாமாக்கு ஒண்ணு இல்ல பார்வதி. அப்பா எப்படி இருக்காரு இப்போ? ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? அது வந்து நீ வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட் அலைஞ்சிட்டு இருந்தியா, அந்த சமயத்துல உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவேன் தான் சொல்லல. ஐயோ, நான் இப்போ உடனே அப்பாவை பார்க்கணும். எங்க இருக்காரு அவரு? நீ எதுவும் கவலைப்படாத, இப்ப ஜெனரல் வார்டு மாத்தியாச்சு. சரியா? மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க? இந்த பக்கம் வா. அப்பா, 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 பார்வதி, அப்பா. மாமா எழுப்பாத. அவர் ரெஸ்ட் எடுக்கணும் தான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. ஹலோ ஹலோ, டாக்டர். வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். மாமாக்கு எப்படி இருக்கு? பிரச்சனை ஒன்றும் இல்லை, நல்லா தூங்குறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஆதி, யூ ஆர் வெரி கிரேட். பெத்தவங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு திரும்பி கூட பார்க்காத பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். ஆனா நீங்க மாமனாரை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு பெத்த புள்ள மாதிரி அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆதி, உங்களை மாப்பிள்ளையா அடைய உங்க மாமனார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். டாக்டர், இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா இங்க இருக்கணும்? இஸ் ஆல் ரைட். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க நாளைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, டாக்டர். மாமா, நான் இல்லனா கூட என் அப்பாவை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. நீங்க மருமகனா கிடைக்க எங்க அப்பா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். பார்வதி, குழந்தையில இருந்து என்ன தூக்கி வளர்த்தவர் சுந்தரம். எனக்கும் அப்பா மாதிரி தானே.